இந்த சம்மர்ல ஏசி இல்லாம உங்களால உயிர் வாழவே முடியலையா? காலையில, பகல், நைட்டுன்னு எல்லா நேரமும் இந்த ஏசிய போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. காசு கம்மியா எலக்ட்ரிசிட்டி பில் வரணும். ஆனா ஏசியும் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்லி தரேன். இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணா ஏசியோடைய அதாவது நீங்க கரண்ட் பில் வந்துட்டு ரொம்ப கம்மியா வரும். ஏசி நீங்க யூஸ் பண்ணாலுமேவும். நம்பர் 1 இப்ப எங்கேயாவது வெயில்ல போயிட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா டப்புன்னு ஏசிய போட்டு அப்படியே இருக்கிறதுலே கம்மியான டிகிரில வைங்கப்பா 17ல வைங்க அப்பதான் சில்லுன்னு உடனே ஆகும் ரூம் அப்படின்ற ஒரு மொமெண்ட்ல நீங்க டப்பு டப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான டிகிரில நீங்க ஏசியை செட் பண்ணலாம். அப்ப உடனே சில்லுன்னு ரூமும் ஆகலாம். ஆனா அந்த ஒரு பவர் கொடுக்கறதுக்கு ஏசிக்கு வந்துட்டு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அப்படி ஒண்ணு வரும்பொழுது உங்களுக்கு சல்லு சல்லு சல்லுன்னு சொல்லிட்டு கரண்ட் பில் வந்து எகிரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா வந்த உடனே 24 இல்ல 25 அந்த மாதிரி வைங்க. மெதுவா ரூம் கூலிங் ஆக ஆரம்பிச்சாலும் அது ஒரு கட்டத்துல கூலிங் ஆகும். அது வரைக்கும் ஃபேன் இல்லாம இருக்காது. கண்டிப்பா நீங்க ஃபேன்ல வந்துட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆனா நீங்க வந்து 24, 25 அதுலயே வந்துட்டு நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஸ்லோ டிகிரி வச்சுக்கலாம். எடுத்த உடனே வந்துட்டு கம்மியான டிகிரில நீங்க வைக்கும் பொழுது ஒரு 5 டிகிரிஸ் நீங்க ரெடியூஸ் பண்ணும்போதும் 40% கரண்ட் பில் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த ஒரு டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளியில போயிட்டு வந்தாலும் எப்படி இருந்தாலும் 24, 25 இதுல தான் இனிஷியலா நீங்க வந்துட்டு ஏசிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 24, 25 இன்ஃபேக்ட் நீங்க 23 கூட வச்சுக்கலாம். இது வந்து பகல் நேரத்துல. இரவு நீங்க எங்கேயாவது வெளில போயிட்டு டக்குன்னு வந்து ஏசி போடுறீங்க. இல்ல வீட்டுக்குள்ள இருந்துட்டே ஏசிய டக்குன்னு போடும்பொழுது, நீங்க 25, 28 இதுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இந்த 17, 18 இப்படிலாம் ரொம்ப போகவே வேணாம். போகாம இருக்கிறதும் நல்லது. அப்படியே போறதுனாலும் எடுத்த உடனே நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரை மோட் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரை மோட இந்த சம்மர் டைம்ல வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் ட்ரை மோட்ல இருந்தா தானே வந்துட்டு ஃபேன் நல்லா கூலிங் கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சம்மர் டைம்ல கூலிங் மோட்ல இருக்கிறது தான் வந்துட்டு பெட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கூலிங் மோட் தான் வந்துட்டு சில்னஸ் கொடுக்குது. ட்ரை மோட் என்ன பண்ணுதுன்னா இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கம்மி பண்ண தான் பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கூலிங் மோட் வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மோட்ல வந்துட்டு ட்ரை மோட், கூலிங் மோட் அப்படின்னு 2 இருக்கு. சோ இந்த ட்ரை மோட்லாம் வந்து நிறைய பேர் வைக்கணும் அப்படின்றது இந்த ட்ரை மோட் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த சம்மர் டைம்ல கூல் மோட் வைக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுதான் வந்து சில்னஸ் கொடுக்கும். வேறஸ் இந்த ட்ரை மோட் வந்து ஈரப்பதத்தை கம்மி பண்ண தான் பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்க சில்னஸ்க்குமே ரொம்ப நல்லது அண்ட் ஆல்சோ கரண்ட் பில்லுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேன் உடைய மோட். இது வந்து ஆட்டோ மோட்ல தான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எலக்ட்ரிசிட்டி பில்லையும் கம்மி பண்ணும். காத்தோட அளவும் நல்லா சரிசமமா பரவும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4 2 வீக்ஸ் ஒன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய ஏர் ஃபில்டரை வந்துட்டு நீங்க கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்க ஹோல் சர்வீஸ் வந்து கொடுக்கணும். அதுவே நீங்க ரொம்ப வேலை பார்க்குறீங்க ஐ மீன் ரொம்ப யூஸ் பண்றீங்க அப்படின்னா 4 மந்த்ஸ் ஒன்ஸ்க்காவது வந்துட்டு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5 நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க ரூமை எப்படி செட் பண்ணணும்? 24ல ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. 24 ஆர் 25ல வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உள்ள போங்க. ஃபுல்லா சில் ஆயிடுமா? இப்போ 28க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுதும் இந்த ஏசியுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்துட்டு பயங்கரமா ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த 5 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப கம்மியா வரதாக சொல்லப்படுது. இந்த 5 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.